Good morning students. Physics சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெனோடயோடு. ஜெனோடயோடு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் ஜெனோடயோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கிறது லைட்லி டோப்டு டயோடு, பட் ஜெனோடயோடு வந்து ஹெவிலி டோப்டு டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுவோம். பட் ஜெனோடயோடை வந்து நம்ம ரிவர்ஸ் பயசிங்காக யூஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பயசிங்கில் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஒரு ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணுவோம். இங்கே பாயிண்ட்டை பாருங்கள். எ ஜெனோடயோட் ஒர்க்கிங் இன் த பிரேக் டவுன் ரீஜன் கேன் சர்வ் அஸ் எ வோல்டேஜ் ரெகுலேட்டர். இட் மெயின்டைன்ஸ் எ கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் ஈவன் வென் வி வேரிஸ். அதான் மீனிங். பிரேக் டவுன் ரீஜன் என்ன அர்த்தம்? இப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதான மீனிங். பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வோல்ட் அப்படின்னா கரண்ட்டோடைய வேல்யூ ஒரு 6 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஃபார்வர்ட் பயசிங்னே வச்சுக்கோங்க. 3 வோல்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு 15 மில்லி ஆம்பியர். அப்போ என்ன ஆகும்? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ டயோட் டிபெண்ட்ஸ் ஆன் வி. அதில் வோல்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், கரண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள். இந்த கிராஃபில் நாம் ஸ்டடி பண்ணுறது என்ன அப்படின்னா ஐ எப்படி வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த வோல்டேஜ் வி. அதாவது கரண்ட்டோடைய வேல்யூ வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஸ்டடிங் த வேரியேஷன் ஆஃப் ஐ வித் ரெஸ்பெக்ட் டு தி வோல்டேஜ். அப்போது இதைத்தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எடுப்போம், கரண்ட்டை தான் நம்ம ஒய் ஆக்சிஸ் எடுப்போம். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் இது ஃபார்வர்ட் பயசிங்கான செக்ஷன், இது ரிவர்ஸ் பயசிங்கான செக்ஷன். ஃபார்வர்ட் பயசிங் அது யூஸ்வலாக பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஜெனோடயோடுக்கு இருக்கும். இது ஃபார்வர்ட் கரண்ட்டு. ஆனால் ரிவர்ஸ் பயசிங் சொல்லும்போது ரிவர்ஸ் வோல்டேஜ் இதான் ரிவர்ஸ், இது ஜெனரல் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இது ரிவர்ஸ் பயஸ். பயஸ் இஸ் நத்திங் பட் ஒரு டிவைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வோல்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம பயசிங் சொல்லுவோம். இது கரண்ட்டு, இது ரிவர்ஸில் இருக்கிறதுனால இது ரிவர்ஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ செனர் எதில் ஒர்க் பண்ணின்னு சொல்லியிருக்கோம்? பிரேக் டவுன் ரீஜன். இந்த இப்போ நான் ரெட்டில் மார்க் பண்ணக்கூடிய இந்த லைனை மட்டும் பார்த்துட்டே வாங்க. இந்த ஆர்டர் இது ஆல்மோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து விஇசட்டோடைய வேல்யூ 10 வோல்ட்னு வச்சுங்க. நீங்கள் வோல்டேஜை 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் 4 வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகாது. அந்த கரண்ட்டோடைய வேல்யூ வியோட வேல்யூவை நீங்கள் 1 2 3 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது அந்த கரண்ட்டோடைய வேல்யூ, தட் இஸ் ரிவர்ஸ் கரண்ட்டோடைய வேல்யூ ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கும். எப்படி? ஆல்மோஸ்ட் ஜீரோ. இன்னும் ஒரு ஏதோ சம் வேல்யூ இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மைக்ரோ ஆம்பியரில் தான் இருக்கும். கரெக்டாக இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 10 வோல்ட் அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த செனர் டயோடு 10 வோல்ட்டுன்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டோடைய வேல்யூ டக்குன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆகிறதுனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு வச்சுங்க. அதே 10 வோல்ட்டில் 225 மைக்ரோ ஆம்பியர், அதே 10 வோல்ட்டில் 350 மைக்ரோ ஆம்பியர். அப்போ என்ன ஆகுது? இங்கே வோல்டேஜ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, பட் கரண்ட் மட்டும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுதான் பிரேக் டவுன். There is no change in voltage drop across the Zener diode அப்படின்னா அங்கே கரண்ட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், வோல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. அதுவும் பிரேக் டவுன் வரும்போது மட்டும்தான். அப்போ பிரேக் டவுன் அப்படிங்கிறது 10 வோல்ட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த கர்வை பாருங்கள். கரெக்டாக இங்கே 10 வோல்ட்டில் நின்றுது வோல்டேஜ் ட்ராப், ஆனால் கரண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த கர்வ் ஃபார்வர்ட் பயஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸில் இப்படி இருக்கிறதுனால தான் இதை நம்ம நான் லீனியர் கண்டக்டர்னு சொல்லுவோம்.
ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடோ இல்லை ஜெனர் டயோடோ நான் லீனியர் கண்டக்டர்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் பயஸில் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு யூஸ் பண்ணலை, ஜெனர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரீஜனுக்கு பேர் தான் ஜெனர் பிரேக் டவுன் ரீஜன் பேர். இந்த ரிவர்ஸ் கரண்ட், ரிவர்ஸ் பயசிங் வோல்டேஜ், இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர் தான் ரிவர்ஸ், தட் இஸ் ஜெனர் பிரேக் டவுன் ரீஜன். இப்போ வாட் இஸ் ஜெனர் பிரேக் டவுன் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அதில் கரண்ட்டோடைய வேல்யூ ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். அப் டு 9 வோல்ட் வர்ற வரைக்கும் அந்த கரண்ட்டோடைய வேல்யூ ஃபீபிள், கொஞ்சம் தான் இருக்கும், சொல்லக்கூடிய அளவில் அந்த கரண்ட்டோடைய வேல்யூ இருக்காது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு 5 மைக்ரோ ஆம்பியர், ஒரு 5 மைக்ரோ ஆம்பியர், 6 மைக்ரோ ஆம்பியர் இல்லை 10 மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிற ஆர்டர் தான் இருக்கும். 10 வோல்டேஜை நீங்கள் ரீச் பண்ணும்போது, அப்போ வோல்டேஜ் கரெக்டாக 10ன்னு வரும்போது இந்த கரண்ட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எந்த பர்டிகுலர் வோல்டேஜில் கரண்ட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ இங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது எந்த பர்டிகுலர் வோல்டேஜில் கரண்ட் வந்து வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், பட் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம ஜென்ரலாக கண்டக்டர்ஸ்லாம் படிக்கும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் டிபெண்டன்ஸ். பட் இங்கே வந்து எந்த பர்டிகுலர் வோல்டேஜில் கரண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த வோல்டேஜுக்கு பேர் ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜின் பேர். கிராஃபில் இந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஜெனர் பிரேக் டவுன் ரீஜன் பேர். அப்போது பிரேக் டவுன் ரீஜனில் ஒர்க் பண்ணும்போது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டரும் கொடுத்துருக்காங்க. ரெகுலேட் பண்ணுறது என்ன அர்த்தம், இட் மெயின்டைன்ஸ் எ கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறாங்க. வாட் யூ மீன் பை கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ்? ஏதாவது ஒரு லோடுனா என்ன சார் அப்படிங்க, லோடுனா டக்குனு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னு ஒரு இது இருக்கும். லோடுங்கிறது இந்த இடத்துல வெயிட் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டர். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்இடி பல்பாக இருக்கலாம், டியூப்லைட்டாக இருக்கலாம், மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, வாஷிங் மிஷின், இப்படி எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த ஹோம் அப்ளையன்சஸுக்கும் என்ன உண்டு, ரெசிஸ்டன்ஸ் உண்டு. அதெல்லாம் நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து லோட் ரெசிஸ்டர்னு பேர். ஓகேவா? அந்த லோடை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜெனர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு கொஷனில் பார்ப்போம். ஸோ ஜெனர் பிரேக் டவுனை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். எஸ், கொஸ்டின் நம்பர் 4 எலக்ட்ரானிக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய 4th கொஸ்டின். கால்குலேட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்யூட் நல்லா தெளிவாக பாருங்கள். ஒரு 15 வோல்ட் பேட்ரி இருக்குது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் டெர்மினல். ஐ அப்படிங்கிற கரண்ட் இதிலேருந்து டெலிவர் ஆகுது. இந்த கரண்ட் போகும்போது R1 R2 வழியே போயிட்டு இதுதான் இப்படி தான் கரண்ட்டோடைய பாத் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இதில் வந்து R2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக VZ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனர் டயோடு இருக்குது. கேட்டிருக்கிறது என்ன, கால்குலேட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் R1. இதை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் உங்களுடைய தாட் என்ன, இதுக்கான கான்செப்ட்லாம் சொன்னதுக்கப்புறம் இதே கொஷினோ இல்லை இது மாதிரியான மற்ற கொஷின்ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். டயக்ராம் ஒரு தடவை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்க்யூட்டை பாருங்கள். இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. VZ is equal to 10 வோல்ட். அதாவது ஜெனர் டயோடுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 10. அப்போ நீங்கள் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டருக்கும் செகண்ட் ரெசிஸ்டருக்கும்
இல்லை வோல்டேஜ் ட்ராப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆக்சுவலாக நம்ம 15 வோல்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த 15 வோல்ட்டில் இந்த R2க்கு அக்ராஸாக வந்து 10 வோல்ட்டு ட்ராப் ஆகிடும். ஏன் 10 வோல்ட்டு? இந்த ஜெனர் டயோடு, இதுதான் ஜெனர் டயோடுக்கான சிம்பிள். இதுதான் ஜெனர் டயோடுக்கான சிம்பிள். இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ்னு வச்சுங்க, பாசிட்டிவ் பொலாரிட்டி. இப்போ இந்த ஜெனர் டயோடு வந்து 10 வோல்ட்டில் அதுவும் பிரேக் டவுன் ரீஜனில் ஒர்க் பண்ணுறதுனால இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய, அதாவது R2க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜை அது என்ன செய்யும், 10 வோல்ட்டுன்னு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இந்த 2 பாயிண்ட்டுக்கு மிடலில், நல்லா கவனிங்க, இந்த 2 பாயிண்ட்டுக்கு மிடலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 10. அப்போது இது 10னா நீங்கள் டோட்டலாக கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ இங்கே? 15 வோல்ட். அப்போ 15ல் இங்கே 10 போச்சுன்னா இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து VR1 அப்படின்னு வச்சுங்க, இதை வந்து VR2ன்னு வச்சுங்க, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் R2ன்னு வச்சுங்க. அப்போ 15ல் 10 போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்கும்? 5 வோல்ட் இருக்கும். ஓகேவா? இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா V இஸ் அப்ளைடு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VR1 ப்ளஸ் VR2. சரி, இந்த VR2ஓட வேல்யூ என்ன? இந்த VR2ஓட வேல்யூ என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ஜெனர் டயோடு. ஏற்கனவே சொன்னோம், ஜெனர் இதில் தான் ஒர்க் பண்ணோம், பிரேக் டவுன் ரீஜனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். அப்போது பிரேக் டவுன் ரீஜனில் இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? 10 வோல்ட். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது வழியே போகக்கூடிய கரண்ட் வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இதான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். அப்போது VZ இல்லைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, VZ இல்லைன்னா என்ன ஆகும்? இதிலேருந்து ஒருவேளை கரண்ட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது R1 வழியே போய் R2 வழியே போய் திரும்ப என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆகும். அப்போது இந்த லோடு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எது? நம்ம ஏற்கனவே லோடுன்னு என்ன சொன்னோம்? ஒரு எனர்ஜி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், இது அஃபெக்ட் ஆகலாம். பட் இந்த லோடு வந்து 10 வோல்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜெனர் கனெக்ட் பண்ணியிருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ 10ன்னு மெயின்டைன் ஆகும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜை நீங்கள் 25 இன்க்ரீஸ் பண்ணால் கூட, இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜோடைய வேல்யூவை நீங்கள் 25 இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த R2க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 10ஆக தான் இருக்கும். ரிமைனிங் R1க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 15ஆக இருக்கும். இது ஒருவேளை 30ஆக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் R2 அது 10ஆக தான் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R1 அது என்னவாக இருக்கும்? அது 20 வோல்ட்டாக இருக்கும். பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 15 வோல்ட். 15ல் 10 போயிடுச்சுன்னா, ஸோ இந்த செக்ஷன் இது ரெண்டுமே பேரலல். ஜெனர் டயோடு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் ட்ராப் தான் எங்கே இருக்கும்? R2க்கு இருக்கும், R2க்கு அக்ராஸாக இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 வோல்ட் இங்கே. அப்போது R1 அப்படிங்கிற ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜுடைய வேல்யூ 5 வோல்ட். இப்போ R1ஓட வேல்யூ என்ன? 500 ஓம். அப்போ வாட் இஸ் த கரண்ட்? I is equal to சொல்லுங்கள், I is equal to VR1 divided by R1. ஓகேவா? அதான் VR1 வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் 1 டிவைட் பை ரெசிஸ்டர் 1 உடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட் டிவைட் பை R1 உடைய வேல்யூ 500 ஓம். டிவைட் பண்ண என்ன வரும்? You can get the value 10 milliampere. ஓகே, இதே கொஸ்டினை வந்து இப்படி கேட்டிருந்தா, வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் R2ன்னு கேட்டிருந்தா, இது அடிஷ்னல் பாயிண்ட்டு, அது என்னன்னு பார்க்கலாம். That is, இது I through R1, இது I through the resistor R2 is equal to VR2 divided by R2. What is VR2? 10 volt. VR2ங்கிறது என்ன ஆக்சுவலாக
voltage drop across the resistor R2. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினில் அடிஷ்னலாக ஒரு டேட்டா கேட்டிருந்தால் என்னென்னா ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது என்ன, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டர் R1 இந்த இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்கேஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் R2ன்னு கேட்டால் கரண்ட் த்ரூ R2 இஸ் ஈக்குவல் டு V/R. இந்த R2ங்கிற ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது 10 வோல்ட்னா இதுவும் 10 வோல்ட்டுன்னு சொல்லிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன 10 வோல்ட். அப்போது 10 volt divided by 1500 ohm. You can get the answer 6.67. ஆக்சுவலாக அந்த சர்க்யூட்டில் இங்கே வரக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ பாருங்கள், கரண்ட் பாருங்கள், இங்கே கரண்ட் வரும்போது எவ்வளோ வருது, ஆக்சுவலாக 10 மில்லி ஆம்பியர் இது வெளியே ஃப்ளோ ஆகுது. அப்போது இங்கே இருந்து கரண்ட் என்ன ஆகும், டிவைட் ஆகும், ஜெனர் வழியும் போகும். அட் த சேம் டைம் இது ரிவர்ஸ் பயஸில் இருக்குது, அதனால் கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்க வேண்டாம், ரிவர்ஸ் பயஸிங்கில் தான் அது ஒர்க் பண்ணும். அப்போ இங்கேருந்து 6.67 மில்லி ஆம்பியர் இது வழியே ஃப்ளோ ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், 3.33 மில்லி ஆம்பியர் இப்படி ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் சர்க்யூட் நமக்கு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இட் இஸ் ஈஸி டு சால்வ். ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.